நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் நாளை விசாரணை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீதான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் மற்றும் அவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனுவானது நாளை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு அளித்ததாக கூறியிருக்கிறார். ஆனால் அந்த மனு மீது அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததால் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக தேர்தல் ஆணையரிடம் மனு அளித்ததாகவும் அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் இமானுவேல் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்று காலை முறையிட்டிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை நாளை விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.